சக்தி பீடங்கள் வரிசை 22. அமர்நாத் மகாமாயா, பனிக்குகையில் உறையும் மகாசக்தி. வணக்கம். இது ஜாதகம் A to Z. சக்தி பீடங்களின் பயணத்தில் இன்று நாம் கடல் மட்டத்திலிருந்து 13,500 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு அதீத ஆற்றல் கொண்ட இடத்திற்கு வந்திருக்கிறோம். காஷ்மீரில் உள்ள அமர்நாத் மகாமாயா சக்தி பீடம். அமர்நாத் என்றாலே நமக்கு பனி லிங்கம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் அதே குகையில் அன்னை சதியின் மேல் தாடை விழுந்த மகாசக்தி பீடம் இருப்பது பலருக்கு தெரியாது. ஈசன் அமரத்துவத்தின் ரகசியத்தை பார்வதிக்குச் சொன்ன அந்த இடத்தில் மகாமாயாவாக அன்னை வீட்டிருப்பதன் மர்மம் என்ன? பனிக்குகையின் ரகசியங்களை இன்று பார்க்கலாம். அமர்நாத் மகாமாயா. ஆழமான தகவல்கள். தாடை விழுந்த தலம். அன்னை சதியின் மேல் தாடை பகுதி இங்கே விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. தாடை என்பது வார்த்தைகளை உருவாக்குவதற்கும் உணவை உட்கொள்வதற்கும் ஆதாரமானது. இங்கே அன்னை மகாமாயா பேரண்டத்தின் மர்மம் என்றும் ஈசன் திரிசந்தியேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இரகசியத்தின் சாட்சி. சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு பிறப்பு மற்றும் இறப்பு அற்ற அமரத்துவ இரகசியத்தை உபதேசித்த இடம் இது. அந்த இரகசியத்தை கேட்டுக்கொண்டிருந்தபோது அவளது ஒரு அம்சமாக இந்த மகாமாயா அங்கே நிலை பெற்றாள். இந்த குகையில் இன்றும் 2 புறாக்கள் அந்த இரகசியத்தை கேட்டு இன்னும் சாகாமல் இருப்பதாக ஒரு நம்பிக்கை உண்டு. பனிப்பீடம். இங்கே அன்னைக்கு சிலைகள் கிடையாது. அமர்நாத் பனி லிங்கத்திற்கு அருகிலேயே பனியால் உருவான ஒரு சிறிய வடிவம் அல்லது பீடமே தேவியாக வணங்கப்படுகிறது. இது வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே தரிசனத்திற்கு கிடைக்கும் என்பது இதன் தனிச்சிறப்பு. ஜாதக ரீதியான பலன்கள். ஆயுள் பலம். அமரத்துவம் பேசப்பட்ட இடம் என்பதால் ஜாதகத்தில் 8ஆம் இடம் பலவீனமாக இருப்பவர்கள் அல்லது அகால மரண பயம் கொண்டவர்கள் மகாமாயாவை வேண்டினால் ஆயுள் பலம் கூடும். மர்மமான நோய்கள். காரணமே தெரியாமல் உடல்நலம் பாதிக்கப்படுபவர்களுக்கு இந்த மாயைகளை நீக்கும் மகாமாயா வழிபாடு ஒரு சிறந்த மருந்தாகும். மோட்சம் மற்றும் ஆன்மீகம். கேது திசை நடப்பவர்கள் அல்லது ஆன்மீகத்தில் உயர நினைப்பவர்கள் இந்த தலத்தை மனதார நினைத்தாலே ஞானம் பிறக்கும். மாயைகளை நீக்கி மெய்ஞானத்தை தரும் மகாமாயா அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் ஒடிசா மாநிலத்தின் கடற்கரை நகரமான புரிக்கு செல்லப் போகிறோம். ஜகந்நாதர் ஆலய வளாகத்திற்குள்ளேயே வீற்றிருக்கும் அன்னையின் பாதம் விழுந்த இடமாக கருதப்படும் விமலா தேவி பற்றி பார்க்கலாமா, அல்லது குஜராத்தின் பவனாத் பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி.